ஆண்டவ பூஜை வச்சுக்கலாம் பாருங்கம்மா. எல்லாம் சனுவோருக்கு சூழ்நாள் சனுவோரு பூஜை பண்ண வெளியே எல்லாம் பார்த்து வெளியே நாம அப்படியே வெளியே வரலாம். அப்படியே அவங்க வந்து நேரம் கிளம்பி வந்து வேலையில் ஏறிக்கிறான். கேட்டா நான் தான் கம்பெனி ஓனருடைய அப்பான்றான். 4 வேலையில் காலை எடுத்து வச்சுக்கணும். ஆட்டோ கோட்டை இருக்குது 15 நடிகர் சாப்பிட்டாங்களா சாப்பிடல அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாமா. முதல்ல இவன் உரை கேட்கறதுக்கு தான் பார்க்குறான். அது கூட எல்லாம் சோரோன்னு அணையிறாங்க. அந்த சோறு போய் இடத்துல போய் ஆள் ஒரு பொய்ங்க உக்காராமா. காலையெல்லாம் பெருமணி அவன் மீட்டிங் உட்காந்துக்கிறாமா. அது கூட இவன் கொலைக்கு அந்த கம்பெனியால் போட்டு ஆட்சி எடுத்துட்டு விட்டான். ஏன்னா இவன் துண்டு தீனிக்கு அப்படியே இலம் ஊறி கொடுத்துமா. இப்போ சைஸுக்காகிறாமா வாயில தான் ஆளு தெம்பா உக்காரான். சாப்பாடு போற டைம்ல அந்த தண்ணி விடுற கிளாஸ் மேல தூக்கிறாமா. கேஸ்ல சோறு தள்ளுற வரைக்கும் கிளாஸ் மேலே தண்ணி. அந்த கேஸ்ல சோறு தள்ள ஆளு தெம்பா உக்காரான். அந்த சாம்பார் அப்படி பார்த்தா இவன் மூஞ்சி அந்த சாம்பார் அப்படி பார்த்தா இவன் மூஞ்சி பார்க்கணும். அப்படியே ஓட்டு தூக்கி வச்சுக்கிறான். அப்படியே அந்த கோயில்னா தான் ஆளு தெம்பா உக்காராமா. அப்படியே ஆளு சிமெண்ட் கலக்கலாம் மாரி கலக்கலாம். கலந்து வாயில் மூக்கலி வாயில் துண்டு நேரம் எங்கன்னா நெல்லாம் போட்டு அப்படியே பத்துக்கலாம். இதனால நம்ம கம்பெனி ஒரு ஆளுக்கான யாரும் வடை வச்சுக்கிட்டு தேடிட்டு போயிருந்தா நாயகம் யாரும் பணம் ஆட்டு போட்டு வச்சுக்காம வச்சுக்கிட்டு போயிருந்தேன். கீழே முடிச்சு பார்த்தா இவ்வளோ போட மாட்டேன். ஐயா ஐயா யாரு ஓடி வந்து கொலை கொட்டி பண்ணி கொட்டி சரியான கொட்டடா கை வச்சு பார். இல்ல அவனாச்சா எங்க அண்ணாடி என்ன அடிக்கிறது சரியான கொட்டன்றான். உன்னாச்சா எங்க அம்மா சிரிக்கு. ஆமா இந்த முடி எந்த காலையில வெட்டுற ஐயா? பாப்பேரியே அன்பு என்பவர் ஒரு இருக்கின்றார். ஆமா அன்பு என்பவர் ஒரு இருக்கின்றார். அப்படியா? அவன் என்னதான் ஒரு அப்படியா? நாய் டாக்டர் மெடிக்கல் சாப்பிட்டு வச்சிருக்கேன். கை பையன் டாக்டர். இப்போ கல்லுங்க அப்படியா? வரவேற்பு சிறப்பாக இருக்கிறது. பிரபலமே அனைத்து பார்த்திருக்கிறது. இளவரசன் சந்திரன் அதே இடத்தில் இருந்து எனக்கு எதிரியாக வருகின்றார். கொல்லாதவன் யார் என்று போக போக தெரியும். திறந்த கோவிலமில்லை தங்க செல்விக்க மந்திரமில்லை
டேய் என்னடா இது பரதநாட்டியம் டேய் இங்க வராத நாட்டியம் தேவையில்லை வந்தவர்கள் வாரி சிக்கவில்லை ஆமா அந்த ஒரு நொடிக்காக உத்தரவாழுது
மாசத்து மத்திய ஈரும் பேருமா? அம்மா உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டம்மா. என் பேர்தா தூத்துக்காட்டு மாரியாத்தா. தூத்துக்காட்டு இல்லையம்மா. நான் கம்ப்யூட்டர் மாரியாத்தா. தாயே என்னம்மா புடிங்கி போட்டுக்கிறேன். அம்மா ஐயோ நிறுத்துமா. அம்மா தாயே இவ்வளவு ஒரு ஆவேசமா வரைய உனக்கு என்னம்மா குறை? ரொம்ப டைட்டா அப்படி அம்மா உனக்கு என்னம்மா குறை? குறை வச்சுட்டாங்களா? எனக்கு ஆடி மாசத்து என்ன பண்ணி கூட வந்துருக்கீங்களா? அந்த புள்ள யார வேணாலும் தெரிஞ்சு பண்ணிட்டு ஒரே சளி பிடிச்சிக்கிச்சா? அம்மா வருஷம் உனக்கு கூழ் ஊத்துறப்ப வேப்பில வெங்காயம் தயிர் எல்லாத்தையும் போட்டு தானமா ஊத்துவாங்க. இப்ப என்னமா புதுமையா கேக்குறேன்? அதுல ஏதோ ஒரு பால் அவசரத்துல பிடிச்சு போன மாவு எனக்கு கூழ ஊத்திட்டு பக்கத்துல கும்பம் ஓட்டுறீங்க. கும்பம் போட்டா அதுல இருக்கிற கருவாக்குள்ள நீங்களே பறித்து. அப்ப எதுக்கு எனக்கு கொட்டனா? வேற என்னமா போட சொல்றேன்? ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு நூடுல்ஸ் போடக்கூடாதா? ஆத்தா இதெல்லாம் சாப்பிடுறா? ஏய் நீ கீரி குடி மூச்சு. அம்மா ஆத்தா இதெல்லாம் சாப்பிடுறா? ஏய் நான் கம்ப்யூட்டர் மாரியாத்தா கனவுனான்னு சொல்லுவேன். அம்மா அடுத்த வருஷம் நீ திருவிழா செய்யறப்போ இந்த ஒரு நாட்டம் கிட்ட சொல்லி நீ கேட்டது அனைத்து போட சொல்றமா. போய் எங்கம்மா போட்டீங்க? என்னாச்சு? என்னால மூச்சு விட முடியலடா. குடி தோய்க்காத ஒண்டுக்குறாங்க. அம்மா தாயே பிரியாணி தவடியா விட்டு போற? ஆத்த தேவடியா கூட கேப்பா. ஏய் நான் கனவுனான்னு பேசுறேன். அம்மா வேற என்னம்மா குறை உனக்கு? எனக்கு தெரியல பண்ணிட்டு கோயில 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுல வைப்பேன். ஆத்தா உள்ள வெட்டு உக்காந்துக்கிறது. அதுக்கு எனக்கு ஒரு டிவி காமிச்சு லிஸ்ட் வச்சு வாணி ராணி நாடகம் பார்க்க மாட்டேன். ஆத்தா வாணி ராணி நாடகம் கூட பார்த்தா? ஏய் நான் டபிள்யூபே பார்க்கலாம். அம்மா அடுத்த வருஷம் உனக்கு திருவிழா செய்யறப்போ உனக்கு வந்து எல்இடி டிவியே போட சொல்றேன். இல்லடியா? ஆமா அது மட்டுமா 12 மணி ஆச்சுன்னா போய்தா ஐயோ என் கோயில வெளியே கட்டுறேன். யாரோ மேலே வச்சிருக்கிறாங்க. கவுன் நினைச்சுக்கிறியா? எலும்பு ஓடிட்டா போய்தா உள்ளவர டீ குண்டான வெளியே தப்பத்தாது உள்ள போகும். அம்மா தாயே வேற என்னம்மா குறை உனக்கு? 12 மணி ஆச்சுன்னா ஆத்த உள்ள உட்கார முடியும். கோயில் ஏம்மா கசகசான ஆயிடுச்சு. கசகசன் ஆயிட்டா? எனக்கு ஒரு ஏர்குலர் ஏசியா போட சொல்றமா? ஆமா அது மட்டும் கிடையாது. இந்த ஊர் கிராம மக்கள் உனக்காக திருவிழா செஞ்சிருக்கிறாங்க. இந்த கிராமம் மென்மேலும் செல்வத்தில் செழிச்சு வாழ வேணும். ஏம்மா மயம் வருமா இந்த ஊருக்கு? மயம் வந்தா துண்டு வாங்கிட்டு வீட்டு ஓடிலன்னு காக்குறியா? அதான் நானும் நினைக்கிறேன். நடக்க மாட்டேங்குது. அம்மா தாயே அது மட்டும் கிடையாது. அம்மா நீ அப்படியே மலையேறம்மா. ஆத்தா மலையேறனா ஏன் ஏத்தா? மலையை ஏற சொல்ல இந்த பூமணி விட்டு ஒதுங்கம்மா. ஆத்தா தீபத்தை தங்கடி அம்மா தீபம்மா கை கை அப்படிங்களா? என்ன பண்றது? ஒரு 10 கற்பூரம் வாங்க முடியாது. எடுப்பா 10 கற்பூரம் வாங்க முடியாது. ஆடி மாசம் ரேட் அதிகமா இருக்கு. கற்பூரம் ரேட்டு உனக்கு ஒண்ணும் தெரியல. உன் மேல ஆத்தா வந்தடா. எந்த ஆத்தா வந்தால கேட்க மாட்டியா? ஒத்துக்காட்ட எல்லையம்மா வந்தா. ஆமா ஏன்னா ஒரு வீடு தவறாம 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு நான் சொல்லிக்கிறேன். பையா வாங்கி சொன்ன பையா பக்கெத்த பையா எந்த ஊரோட ஆத்தா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேப்பா செக் பண்ணி பார்த்தேன்.
குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறு குறுத்தே பன்னிரண்டும் பறக்குதடி தன்னாலே தனத்தான தன 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 தந்தினா தனத்தான தன 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 தந்தினா துள்ளுதடி வளையிலே வள்ளிமலை மக்கள் எல்லாம் துள்ளுதடி வளையிலே விளங்கி வரும் தங்கு நாடம் முழுதுதடி மலையிலே பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூட வனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவரின் குளத்திலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி கண்ணாலே குறு குறுத்து பன்னிரண்டோ பறக்குதடி கண்ணாலே தனக்கான வள்ளிமலை நிலத்திலே மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வண்டியரின் முகத்திலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறன் இருக்குது மலத்திலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறு குறுத்தே பன்னிரண்டோ பறக்குதடி தன்னாலே விநாயகனே கோடி தேவர்களே உன்னை வந்தோன்னு காருமையா உன்னை வந்தோன்னு காருமையா உன்னை வந்தோன்னு சந்தோமையா வந்தோன்னு சந்தோமையா
வேலை நாட்டி எப்படி இருந்தது பார்த்தாயா? ஆமாண்டா. நாட்டு வேலைக்காரன் ஆகி நீ மாலையிடுவதா? நேர்வி கல்லில உள்ளில நடப்பதில்லை. மாலையிடுவதா? நான் காலான வேலையை கரத்தால் செய்யப்படுவன். எனக்கு முன்பது நிற்பது இவன் மாலை இடலாமா? வெட்கமாகி இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. இதுவா மரியாதை? அலட்சி அப்பா, நான் பேசித்த தவறா? நான் யார்? முடியவன் இந்நாட்டு இளவரசனா? தவறாக பேச மாட்டேன், தவறு வழியில் நினைக்க மாட்டேன். கையில் இட்டு பேசுறேன். உன்னுடைய தந்தை ஒரு நாட்டுக்கே மன்னர் என்பதை மறந்து விட்டாயா? நீ சின்ன சிறிய பெண், இந்த இடத்துல உனக்கு பேச வேண்டிய வேலை கிடையாது. தளபதியாரே, ஏதோ சிறுப்பிள்ளை தவறாக பேசியிருக்கலாம், என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன். தெரியாத ஒன்று புரியாத ஏதோ இருந்து பார்த்து பேசி விட்டா அதை மனதில் வைய வேண்டாம். இல்லை இல்லை, மனதில் அது போதும், அது போதும், அது போதும். அப்பா, நீ எனக்கா வரவேற்க தெரியுமா? வீடு போவாது மேல போவாது கணக்கு போட்டு நான் தெரியும். அம்மா சென்று ஆடுபடி சந்தோஷமா இருக்க போறேன். ஒரு நங்கை தேவைப்படுகின்றது. ஆமா, அந்த நங்கை யார் தெரியுமா? இரண்டாம் தாரமாக மன்னர் திருமணம் செய்து கொண்டு நான் நினைத்ததாக அந்த மலர்வியை அழைத்து வா. ஆமா.